Taste the Daily. மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். அதன்படி 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம், ஊர்வலத்தை யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதிக்கு உட்பட்ட பொதுத்துறை, தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதி பொது விடுமுறை விடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது தண்டனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் சமூக ஆர்வலரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வலங்கைமான் அருகே லாயம் கிராமத்தில் மக்கள் பணியாற்றி வரும் பிரபு என்பவர் நீர்நிலை ஆதாரமாக விளங்கும் அரசு புறம்போக்கு குளம் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது பற்றி ஆதிச்சமங்கலம் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். அப்போது சித்தன்வாளூர் கிராம நிர்வாக அலுவலர் பாலாஜி குறுக்கிட்டு பிரபுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் பிறகு பிரபுவின் வீட்டிற்கே சென்று பாலாஜி தாக்கியதாக கூறப்படும் நிலையில் தனது உயிருக்கு ஆபத்தென பிரபு பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 சக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களுக்கும் வாகனங்களை ஓட்டத் தெரியாதவர்களுக்கும் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 சக்கர வாகனங்களை பெற்றுக்கொண்ட பெரும்பாலானோர் வாகனத்தை ஓட்டத் தெரியாமல் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வாகனங்களிலும் சுவர்களிலும் மோதிக்கொண்ட அவலமும் அரங்கேறியது. உரிய விசாரணை நடத்தாமல் விடிய ஆட்சியில் அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. தேவையான நபர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அருகே கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேட்டரி கார்கள் போதிய அளவிற்கு இல்லாததால் நோயாளிகளும் முதியவர்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வார இறுதி நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் பயணிகள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதற்காக போதிய பேருந்துகள் கிடைக்காமல் அவதியடைந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் வார இறுதி நாட்களில் வெளியூர் செல்லும் பயணிகள் அதிக அளவில் கிளம்பாக்கத்தில் குவிந்தனர். ஆனால் அவர்கள் மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து புறநகர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல 300 மீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. பேருந்து நிலையம் செல்ல ஓரிரு பேட்டரி கார்கள் மட்டுமே இருப்பதே இதற்கு காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் ரயில் நிலையம் அருகே கிளாம்பாக்கத்திலிருந்து பயணிகளை ஏற்ற வேண்டிய ஆம்னி பேருந்து விதிமுறைகளை மீறி இயங்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே பேருந்துகளை இயக்க வேண்டும் என விடிய அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில், ஏதோ தாம்பரம் ரயில் நிலைய முன்பகுதியில் இடத்தை குத்தகைக்கு எடுத்தது போல சாவகாசமாக பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆம்னி பேருந்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு கமிஷன் கொடுத்துவிட்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் மறுக்கண்ணில் சுண்ணாம்பும் என செயல்படும் விடியா திமுக அரசின் நடவடிக்கை அம்பலமாகியுள்ளது. நிறுத்தலாமா? இங்க நிறுத்தலாங்களா தெரியலையா? கவர்மெண்ட் வண்டி நிக்கலாம், பிரைவேட் வண்டி நிக்கலாமா? கவர்மெண்ட் தான் வேணுமா? ஆர்ஐக்கு ஏதாவது காசு கொடுத்ததா சொல்றாரு அவரு. அவர் தான் சொன்னாரு. சென்னையில் ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு வழங்காமல் ரேஷன் கடை ஊழியர்கள் அலைக்கழிப்பதாக அட்டைதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கடந்த 3 மாதங்களாக ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் முறையாக வழங்கப்படவில்லை என அட்டைதாரர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில், இந்த மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பும் கையிருப்பு இல்லை என ரேஷன் கடை ஊழியர்கள் அலைக்கழிப்பதாக அட்டைதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்காததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவித்த ஏழை எளிய மக்கள் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 3 மாதமாக நடக்கிறேன். ஆயில் கேட்டால் பாமாயில் கேட்டாக்கா அடுத்த வாரம்ன்றாங்க, சர்க்கரை கேட்டால் அடுத்த வாரம்ன்றாங்க, துவரம் பருப்பு சுத்தமாக இல்லைன்றாங்க. அதில் எத்தனை முறை தான் நாங்களும் பிளாட்பாட்டில் தான் கடை வச்சுன்னு கட்சி வச்சு நாங்களும் கட்சி தலைவர் வச்சுன்னு போசிக்கிறோம். எதுவுமே இல்லைன்னும் போது நாங்கள் அப்புறம் எப்படி தான் வாழறது? பாமாயில் கேட்குறாங்க, துவரம் பருப்பு கேட்குறாங்க, எதை கேட்டாலுமே கிடையாது. சர்க்கரை இருக்குதுன்ற அது ஈரமாக தான் இருக்குது. இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் 160 ரூபா துவரம் பருப்பு விற்கிதுங்க. ரேஷன் கடையில் பழைய ஆட்சியில் 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்போ அந்த பொருள் சுத்தமாக அவங்க கொடுக்குறதே கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாமாயில் எங்கேருந்து பாமாயிலாம் கண்ணால் பார்த்து பல மாதங்கள் ஆகுது. இந்த ரேஷன் பொருள்ன்றது ஒரு பொருள் கூட பொதுமக்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது.
5ஆம் தேதி வந்தால் 10ஆம் தேதின்னாங்க. இப்படியே நாள் கடத்துறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்ச வேலை பார்க்க போனீங்கன்னா ஒரு 3 மாதமாக நானும் ரேஷன் கார்டு எடுத்துன்னு வந்து வாங்கி தான் பார்க்குறேன், கேட்டு தான் பார்க்குறேன். என்ன மாரி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தினசரி திரும்பி தான் போகிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் இளங்கலை இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகாததால் முதுகலை படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பை வெளியிட முடியாமல் கல்லூரி கல்வி இயக்ககம் திணறி வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதால் 2023-24 கல்வி ஆண்டுக்கான இளங்கலை இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. இதனால் முதுகலை பட்டப்படிப்பில் சேர முடியாமல் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். உறங்கிக் கொண்டிருக்கும் உயர்கல்வித்துறை விழித்தால் மட்டுமே சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு இளங்கலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு முதுகலை மாணவர்களுக்கான சேர்க்கை அறிவிப்பு வெளியாகும் என மாணவர்கள் புலம்பி தவிக்கின்றனர். தூத்துக்குடியில் இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் யானைகள் மறுவாழ்வு முகாமுக்கு கொண்டு வரப்பட்ட யானை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. தூத்துக்குடி பகுதியில் உரிமம் இல்லாமலும் எவ்வித அனுமதி இல்லாமலும் கிரதி என்ற யானையை சிலர் துன்புறுத்தி கொண்டிருந்த நிலையில் அது திருச்சி யானைகள் மறுவாழ்வு முகாமிற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கடந்த 2 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக யானையின் உடல்நிலை மோசமடைந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்ததைத் தொடர்ந்து உடற்கூராய்வுக்கு பிறகு கிருதி யானை உடல் அடக்கம் செய்யப்பட்டது.